படித்தவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, நேற்று அறிக்கையில பரணிலே கிடந்த பழைய புத்தகங்களை தூசி துடைக்கிறதுக்கு நடத்துறாங்க. நீ மொத்தமே மீட்டிங்ல 3 நிமிஷம் தான் பேசுற. கேட்டா கொள்கை தலைவர் எனக்கு வந்து பெரியாரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெரியார் நடத்திய போராட்டங்கள் தெரியுமா? ஒருத்தர் சாகணும்னு யாகம் நடத்துறான். யாகம் நடத்துவதற்கான செலவை ஒரு மன்னர் கொடுக்கிறாரு, திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் கொடுக்கிறாரு. யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாகத்தினுடைய முடிவில் பெரியார் சாவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். பணம் கொடுத்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ராஜா நீ வீட்டை விட்டு பனையூர் பங்களா விட்டு வெளியவே வரமாட்டேன். சனிக்கிழமை மட்டும் வார விடுமுறை நாளில் மட்டும் நான் அரசியல் செய்கிறேன்னு சொன்னேன். 3வது சனிக்கிழமையே முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன். உன்னை பார்க்க வந்தவன் மூச்சு திணறி வெயிலில் வாடி குடிக்க தண்ணி இல்லாமல் குழந்தைகள்லாம் நெறிவிட்டு சாகிறதுக்கு 41 பேர் மரணத்துக்கு காரணமான நீ ஓடி ஒழிச்சுக்கிட்ட. ஒத்த எஃப்ஐஆர் போட்டாங்க, மொத்த கட்சியும் காணாம போயிடுச்சு. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்டவனாக இருந்து கொண்டு அரசியல்ல வந்து நீ என்ன தியாகம் செஞ்சிருக்க? சினிமாக்காரனை நம்பி வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். அந்த ஊர்ல நாட்டை கொடுத்துருவானா? மக்கள் எழுச்சா வேணா? இவர் போனாலே கூட்டம் வந்துரும்ங்கிறது பொய்யானதே. சரி, வருவதற்கு 7 மணி நேரம் தாமதமா வந்தார்ல. சம்பவம் நடந்தவொடனே எப்படி 20 நிமிஷத்துல தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போனார்? அவர் 40 நிமிஷத்துல அவர் பனையூருக்கு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? தனி விமானத்துல போலீஸ் தடியடி நடத்தியது விரட்டுச்சுன்னு சொல்றீங்கல்ல. தடியடி நடத்தினது தூரத்துல நின்று ஒருத்தர் மொபைல் எடுத்து போட முடியாதா வெளியில? ஏன் போய் சொல்றீன்னு நான் கேட்கிறேன். விஜய்க்கு அரசியல்ல குறைந்தபட்ச நேர்மை வேணாமா? ஏன் இவ்வளவு போய் சொல்ற? நீ கோழைத்தனமாக தப்பி ஓடி விட்டாய். நான் எல்லாத்தையும் காலத்துக்கு வைக்கிற மாதிரி உனக்கு எதையுமே நடத்த தெரியல. உன் கட்சி கூட்டத்தையே உனக்கு நடத்த தெரியல. உன்னைய பார்க்க வந்தவனே உன்னால பாதுகாக்க முடியல. இந்த நாட்டை பாதுகாத்துருவேன்னா இது எப்படி என்ன பாதுகாக்க முடியும்? உன்னால இந்த கட்சிக்காரன் எப்படி இருக்கான்? தாவேக்காரன்னா ஐயா நெரிசல் மரணத்துக்கு நான் காரணம் இல்லை, கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாரு. ஐயா அவனை பிடிச்சி வச்சுக்க, என்னை விட்டுருங்கிறாரு. இந்த லட்சணத்தில் கட்சி நடத்துறாங்க. இந்த கட்சி வழங்குமா? ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால்தான் திமுக எதிர்க்க முடியும். அதிமுக ஒரு செதறு தாங்க பிறக்கி திங்கிறதுக்கு பிஜேபி வர்றேன். செதறு தாங்க உடைக்கிற இடத்துல பிறக்கி திம்பாங்கல்ல சில பேர். அது மாதிரி அரசியல்ல வந்து பிறக்கி திங்கிற இடத்துல தான் இருக்கான். இவர் ஒத்தாள் சைக்கிள் ஓட்டிட்டு போனதாலதான் இந்த ஸ்டாலின் முதலமைச்சரானாரா? அப்ப ஸ்டாலின் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த சைக்கிளை வாங்கி அவர் ஓட்டணுமா? அப்ப இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா அப்படின்றது வந்து ரொம்ப பேச பொருளாகவும் தமிழ்நாட்டையே வந்து ஒரு ஆழ்ந்த துக்கத்துக்கும் கொண்டு போச்சு கரூர் சம்பவம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக்கா தலைவர் நவம்பர் 5 ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினார். அதனை தொடர்ந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம அறிவு திருவிழான்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார். அது வந்து அறிவு திருவிழா இல்லை, அவதூறு பரப்பும் திருவிழா, அவதூறு மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டு அரசியலிலே எல்லாரும் நம்புகிற விஷயங்களை பற்றி பேசாமல் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அதிலே அரியாசனத்தை அமர்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிற, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியிலே பகுத்தறிவை பேசி, சமூக நீதி கோட்பாடுகளை பேசி, பெண் விடுதலை பற்றி பேசி, பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்பதை பற்றி பேசி, கல்வியை பரப்புவதன் மூலமாக ஒரு அரசாங்கம், திராவிட மாடல் என்று ஒரு அரசாங்கம் வந்து இந்த மண்ணை தொடர்ச்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 1949 திமுக தோன்றியது. ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. கருப்பு சிவப்பு வண்ணத்தினுடைய வரலாறு தொடங்கி 75 ஆண்டு காலம் நிறைவேறிவிட்டது. பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டாடுகிற விதமாக அறிவு திருவிழா கொண்டாடுகிறார். நீங்கள் கோவில் திருவிழா பார்த்திருப்பீங்க, சாதி திருவிழாக்களை பார்த்திருப்போம், தேர் திருவிழாக்கள் பார்த்திருப்போம், எத்தனையோ திருவிழாக்களை பார்த்திருப்போம். அறிவுக்கென்று ஒரு திருவிழா உண்டா? அறிவை கொண்டாடுகிற மரபு உண்டா? புத்தக கண்காட்சி என்கிற பெயரிலே படிப்பவர்களை, வாசிப்பவர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக ஒரு திருவிழாவை போல புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய மரபு தமிழ்நாட்டை தவிர்த்து விட்டு வேறு மாநிலங்களில் எங்காவது இருக்கிறதா என்று விசாரித்து பாருங்கள். எந்த மாநிலத்திலும் கிடையாது. அப்ப இந்த அறிவை கொண்டாடுகிற மரபு, ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் போனா கூட அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க கிராமப்புறங்கள்ல. படித்தவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, நேற்று அறிக்கையில பரணிலே கிடந்த பழைய புத்தகங்களை தூசி துடைக்கிறதுக்கு நடத்துறாங்கிறார். விஜய்க்கு படிப்பறிவு இல்லை, வரலாற்று அறிவு இல்லை. அதனால் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரிய வேணாமா? நீ மொத்தமே மீட்டிங்கில் 3 நிமிஷம் தான் பேசுகிற. கேட்டால் கொள்கை தலைவர் எனக்கு வந்து பெரியாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பெரியார் நடத்திய போராட்டங்கள் தெரியுமா? பெரியாருக்கு எதிராக பெரியார் வந்து கடவுளை மறுக்கிறார், அவர் மரணிக்க வேண்டும் என்பதற்காக யாகம் நடத்தினார்கள். யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. மரணம், ஒருத்தர் சாகணும்னு யாகம் நடத்துறான். யாகம் நடத்துவதற்கான செலவை ஒரு மன்னர் கொடுக்கிறாரு.
திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் கொடுக்குறாரு. யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாகத்தினுடைய முடிவில் பெரியார் சாவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். பணம் கொடுத்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ராஜா செத்து போயிட்டான். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அப்போ இந்த நாட்டிலே மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் நடமாடுகிற தெருவிலே சாதியின் பெயரால் மனிதர்கள் நடமாடக்கூடாது என்று சொன்னவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிறான். என்னடா காரணம்னு கேட்டால், கோவிலுக்குள்ளே நீ வராத, வெளியிலே நின்று கும்பிடுக என்று ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அவனுக்கு கல்வி கிடைக்க விடாமல் செய்துவிட்டு, அவனுக்கு அறிவு வரவிடாமல் பார்த்துக்கிட்டு, அவனை கூலி அடிமைகளாக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்ல. ஐயா, தாழ்த்தப்பட்டவர்களையெல்லாம் நாங்கள் கோயிலுக்குள்ள விடுறதுக்கு தயாராக இருக்கோம், அவங்கெல்லாம் குளிக்க மாட்டாங்கய்யா அப்படின்னு தந்தை பெரியார்கிட்ட ஒருத்தன் சொன்னான். பெரியார் சொன்னார், அவர்கள் குளிக்க மாட்டார்கள்னு சொன்னது உண்மைதான்டா. ஏன் தெரியுமா? பொது கிணற்றிலே அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்கு உரிமை இல்லை, பொது குளத்திலே அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்கு உரிமை இல்லை. அவர்களுக்கான நீர்நிலையை தடை செய்து விட்டு அவன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்வதற்கான யோக்கியதை நமக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டார் பெரியார். இப்படி சிந்தித்த தலைவர்கள் உண்டா? சாதி இழிவு நீங்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே பெரியார் கடவுள் மறுப்பை பேசல. அவர் சொன்னாரு சாதி கூடாதுங்கன்னாரு. அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சாஸ்திரமும் கூடாதுங்கிறேன்னாரு. அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா, சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேதமும் கூடாதுங்கிறேன்னாரே. அப்படி சொல்லக்கூடாதியா, வேதம் என்பது கடவுள் சொன்னது. அப்படி என்றால் கடவுளும் கூடாதுங்கிறேன்னாரு. ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று சொல்லி, அவருக்கும் கடவுளுக்கும் எந்த வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு கிடையாது. சாதியின் பேரால், மதத்தின் பேரால் மனிதர்களுக்கு கல்வி கிடைக்க விடாமல், அதிகாரம் கிடைக்க விடாமல், வேலை வாய்ப்பு கிடைக்க விடாமல், அவனை மனிதனாக நடத்தாமல், சமத்துவம் இல்லாமல் நடத்தக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு எதிராக போராடின பெரியாரே நீங்கள் பேசுகிறீர்களா? எங்கேயாவது பெரியாரின் கொள்கைகளை பேசியிருக்கிறீர்களா? போட்டா கடையில் எல்லா தலைவர்கள் போட்டாவும் வச்சிருப்பான். அப்போ அந்த போட்டா கடைக்காரன் எல்லா கொள்கைக்கும் உரியவனா, உரிமையாளனா? அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அண்ணா 69 67 ஆட்சியை பிடித்தார், எம்ஜிஆர் 77 ஆட்சியை பிடித்தாரு. அது மாதிரி தான் நம்முடைய விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் 26 ஆட்சியை பிடிச்சிருவாரு. அண்ணா நடத்திய அரசியல் போராட்டங்கள் எவ்வளவு, ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு, பேரணிகள் எவ்வளவு, அவர் பேசிய மாநாடுகள் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறாரு. நீ வீட்டை விட்டு பனையூர் பங்களா விட்டு வெளியவே வரமாட்ட. சனிக்கிழமை மட்டும், வார விடுமுறை நாளில் மட்டும் நான் அரசியல் செய்கிறேன்னு சொன்னேன். 3வது சனிக்கிழமையே முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன். உன்னை பார்க்க வந்தவன் மூச்சு திணறி வெயிலில் வாடி குடிக்க தண்ணி இல்லாமல் குழந்தைகள்லாம் நெறிபட்டு சாகிறதுக்கு 41 பேர் மரணத்துக்கு காரணமான நீ ஓடி ஒளிஞ்சிக்கிட்ட. ஒத்த எஃப்ஐஆர் போட்டாங்க, மொத்த கட்சியும் காணா போயிடுச்சு. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்டவனாக இருந்து கொண்டு அரசியலில் நீ என்ன தியாகம் செஞ்சுருக்க? சினிமாவில் நீ நடிச்சேங்கிறதுக்காக, நீ நடனம் ஆடுனேங்கிறதுக்காக தேட்டரில் போய் நாங்கள் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து நாங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டையே அவனுக்கு கொடுத்துருவாங்களா? சினிமாக்காரனை நம்பி வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ஊரில். நாட்டை கொடுத்துருவானா? மக்கள் எழுச்சா வேணா? ஒரு லோக்கலில் கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கணும்னா கூட அந்த கவுன்சிலரு நம்ம ஊர் பிரச்சனைக்கு வருவாரா, தெரு பிரச்சனைக்கு வருவாரா, சாக்கடை அடைச்சிக்கிட்டா சரி செய்கிறதுக்கு ஆள் அனுப்புவாரா, குடிநீர் பிரச்சனை வந்தால் தீர்த்து வைப்பாரா, கரண்ட் கட்டானா என்னன்னு கேட்பாரா? அந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஈடுபடுற ஒரு ஆளைத்தானே பஞ்சாயத்து தலைவராக்குவான், கவுன்சிலர் ஆக்குவான், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவேன். மக்களோட எந்த இடத்துக்கு நான் வரமாட்டேங்க. பனையூர் பங்களால் பத்திரமா இருப்பேன். நேர ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராவேன்னா அது எப்படி நேர ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக? எந்த உழைப்புமே செலுத்தாமல், எந்த களப்பணிக்குமே வராமல், எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக நான் முதலமைச்சராகிவேனா எப்படி ஆவேன்? ஏன் செய்யல சார்? கரூர் மக்களுக்கு செஞ்சாரு, மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆளுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என் குடும்பத்தில் ஒருத்தரா நான் உங்களெல்லாம் தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? சாவுக்கு காரணமான ஒருவர் துக்கம் நிகழ்ந்த வீட்டுக்கு போய் துக்கத்தை தெரிவித்தாரா? அவர் மட்டும் இல்லை, மகாபலிபுரத்துக்கு வர வச்சு தெரிவித்தாரா? சாவு வீட்டுக்கு, நம்ம கல்யாண வீட்டுக்கு கூட திருமணமானவங்க பொதுமண ஜோடியாக இருக்கிறவங்க கூட போக முடியலைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்து வைக்கிறேன், ட்ரெஸ் வாங்கி தர்றேன், நகை போட்டு தரேன்னு கூட சொல்லலாம். துக்கம் நடந்த வீட்டில் போய் வீட்டில் பாடி விழுந்துருச்சா, பாடியை கொண்டு வா, என் வீட்டுக்கு கொண்டு வா, நான் மாலை வைக்கிறேன்னு வேணா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயமே வரல. இவர் போன கூட்டத்தில் அந்த அத்தனை உயிர்கள் போயிருக்கு. திருப்பி இவர் போனா ஏதாவது, இவர் போனதுனால எல்லாம் உயிர் போகல.
திட்டமிட்டு 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு ராத்திரி 7 மணி வரைக்கும் 7 மணி நேரம் காக்க வச்சு சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பி டிவியில் இதோ வருகிறார் அதோ வருகிறார், வெள்ளை சட்டை மாட்டிட்டாரு, கருப்பு பேண்டை மாட்டிட்டாரு, பிரவுன் கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, இதோ வருகிறார், இந்த வந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் போலியாக நீங்கள் பில்டப் பண்ணி 10,000 பேர் தான் கூடுவோன்னு எழுதி கொடுத்த இடத்துல 27,000 பேரை அன்னெசரியா கூட்டத்தை கூட்டி செயற்கையாக ஒரு நெரிசலை ஏற்படுத்தி நீங்கள் மரணத்தை ஏற்படுத்தினீர்கள். இவர் போனாலே கூட்டம் வந்துரும்ங்கிறது பொய்யானதே. சரி, வருவதற்கு 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்ல, சம்பவம் நடந்தவொடனே எப்படி 20 நிமிஷத்தில் தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போனார்? அவர் 40 நிமிஷத்தில் அவர் பனையூரிக்கும் வந்துட்டார் தெரியுமா உங்களுக்கு, தனி விமானத்தில். அப்போ மட்டும் நெரிசல் ஏன் வரல? அப்பெல்லாம் ரசிகர்கள்லாம் அவருக்கு இனிமேல் ரசிகர்கள் இல்லைன்னு எழுதிட்டாங்களா? அப்போ தப்பிச்சு வர்றதுக்கு மட்டும் எப்படி சீக்கிரம் வர முடியுது? ஆனால் அவரோட தொண்டர்களாக இருக்கட்டும், பொது தொண்டர்களே இல்லையேங்க. கரூர் மருத்துவமனையில் ஒருத்தன் கூட வந்து பார்க்கலையே பாதிக்கப்பட்டவன. காவல்துறை விடலன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை வந்து தடியடி நடத்துமா ஆஸ்பத்திரிக்குள்ள பார்க்க வந்தா? அடிச்சாங்களாமே, அவர் விஜய் போன அடுத்த செகண்ட் அந்த அடி ஆதாரத்தை காட்டுங்க, அடிச்சதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. ஆம்புலன்ஸை வரவிடாமல் தடுத்தவர்களுக்கு நெரிசலிலே வந்து போலீஸ் வந்து சில நேரம் வந்து அதுக்கு தள்ளுமுள்ளாக இருக்கு. காவல்துறை யாரையும் தடுக்காது. நெரிசல் மரணத்தை நிகழ்த்திவிட்ட குற்ற உணர்ச்சிக்குரிய இவர்கள், குற்றவாளிகளாக இவர்களா தப்பிச்சு ஓடி போயிட்டான். நான் கேட்கறது, விஜய்க்கு கூட்டம் வரும் ஓகே, ஆதவர்ஜுனாவுக்கு கூட்டம் வருமா? புஷி ஆனந்தை பார்த்து கூட்டம் வருமா? நிர்மல்குமாரை பார்த்து கூட்டம் வருமா? ராஜ்மோகனை பார்த்து கூட்டம் வருமா? யாரை பார்த்து கூட்டம் வராதுல்ல. விஜயை பத்திரமாக அனுப்பி வைத்து விட்டு நீங்கள் வந்து மருத்துவமனையில் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன், நான் மருத்துவ உதவி செய்ய வர்றேன், நான் பணம் கட்டுறேன், ஃபீஸ் கட்டுறேன், தனியார் மருத்துவமனையில் சேர்த்தா அப்படின்னு நீங்கள் களத்தில் நின்றுருந்தீங்கன்னா உங்களை கட்சிக்காரன் நான் சொல்கிறாங்க. எல்லைக்குள்ளே விடவே இல்லை, நாங்கள் எல்லையிலே நின்றுட்டு இருந்தோம் அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்கள் நின்று. அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, எல்லையில் நின்றதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. எந்த போலீஸ் எங்க? ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் இன்றைக்கு மொபைல் இருக்கிறது. உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னா நான் சந்திச்சேங்கிறதுக்கான அடையாளமாக இந்த வீடியோ சாட்சியாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறானா என்பது தெரியாது. ஆனால் கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, பதிவு செய்து கொண்டிருக்கிறது. சலூன் கடைக்கு முடிவெட்ட போனா கூட சிசிடிவி கேமரா ஒருத்தன் வச்சிருக்கானா இல்லையா? டீ கடைக்கு போனா வச்சிருக்கானா இல்லையா? சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து டபக்குன்னு பைக்கில் போட முடியுமா? சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? இந்த உலகமே கண்காணிப்பு கேமராவுக்குள்ள வந்துருச்சு. உங்களை எந்த இடத்துல தடுத்தாங்க, எந்த இடத்துல அனுப்பிச்சு வச்சாங்கிறதுக்கு ஆதாரத்தை வெளியிடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குல்ல. போலீஸ் தடியடி நடத்தியது விரட்டுச்சுன்னு சொல்றீங்கல்ல, தடியடி நடத்தினது தூரத்தில் நின்று ஒருத்தர் மொபைல் எடுத்து போட முடியாதா வெளியில? ஏன் போய் சொல்றீன்னு நான் கேட்கிறேன். விஜய்க்கு அரசியல்ல குறைந்தபட்ச நேர்மை வேணாமா? ஏன் இவ்வளவு போய் சொல்ற? நீ கோழைத்தனமாக தப்பி ஓடிவிட்டாய். அது ஏன் அரசாங்கத்து மேல பழி போடுற? ஆட தெரியாதவ தெரு கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி உன்னால இதை சமாளிக்க முடியல, உன்னால ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியல, உங்க உடனே பார்க்க வந்தவன உயிரோட வீட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியல. 2 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நெறிப்பட்டு செத்து போச்சு. நீதான் காரணம். சொன்னாருங்க, திருப்பி அனுப்பணும்லங்க தொண்டர்கள். ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது. நீங்க கட்சி மாநாடுகளை பார்த்திருக்கலாம்னு எனக்கு தெரியல. பல மாநாடுகள்ல அவர்களின் தொண்டரணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரர்களே இளைஞர்கள்ல கொஞ்சம் பேரை தொண்டரணி என்று வைத்து அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த வழியாக தான் தலைவர் செல்ல வேண்டும், இந்த வழியாக கார் வரணும், இந்த வழியா மக்கள் வரணும், இந்த வழியா கலைந்து போகணும் என்று ஒரு பொதுக்கூட்டத்தையோ மாநாட்டையோ ஏற்பாடு செய்கிறவர்கள் ஸ்டேஜுக்கு வந்து தலைவர் வர்றதுங்கிறது மக்கள் மத்தியிலேருந்து வரமாட்டாரு. பின்வாசல் வழியாக வச்சுருப்பாங்க. ஒரு தெருவை பாதியாக மறித்து பொதுக்கூட்டம் நடத்தினால் அந்த பின்பக்கமாக படிக்கட்டு வழியாகத்தான் அவரை காரை பின்னாடி நிப்பாட்டிட்டு அதன் வழியாக தான் அவர் தலைவர் வருவார். இதான் நடைமுறை. நான் வந்து ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்களிலே பேசியவன், நூற்றுக்கணக்கான கட்சி கூட்டங்களை சந்தித்தவன், பார்த்தவன்கிற முறையில் சொல்கிறேன். உனக்கு செக்கது செவனிங்க எதுவும் தெரியலையே. நான் எல்லாத்தையும் காலத்துக்கு வைக்கிற மாதிரி உனக்கு எதையுமே நடத்த தெரியல. உன் கட்சி கூட்டத்தையும் உனக்கு நடத்த தெரியல. உன்னைய பார்க்க வந்தவனையும் உன்னால் பாதுகாக்க முடியல. இந்த நாட்டை பாதுகாத்துருவேன்னா இது எப்படி என்ன பாதுகாக்க முடியும் உன்னால? போலீஸ் அனுமதி மறுத்ததுங்கிறது பொய். போலீஸ் சொன்னதை இவங்க கேட்டிருந்தாங்கன்னா நெரிசல் மரணமே நிகழ்ந்திருக்காதே. போலீஸ் சொன்னதை ஒருத்தனுமே கேட்கல. அத்துமீறி மரத்து மேல இருந்து கிளையில இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், ஒருத்தன் ஜெனரேட்டர் மேல ஏறுறான், ஒருத்தன் கரண்ட் கம்பியை பிடிக்கிறான். இவ்வளவு அத்துமீறிய கூட்டத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இந்த நாட்டை வந்து நாங்கன்னு சொன்னேன். அண்ணா என்ன சொன்னாரு? கடமை கண்ணியம் கட்டுப்படுனாரு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கணும். நெரிசல் மரணத்தை ஏற்படுத்திட்டு ஒத்த எஃப்ஐஆர் போட்டவனா இந்த 1 மாசமா எல்லாரும் தலைமறை ஆயிட்டானா இல்லையா? சிபிஐல அனுமதி கிடைத்ததற்கு பின்பு தானே ஆதவர்ஜுனா வெளியே வர்றாரு. புதருக்குள்ளே பாம்புகளை போல பதுங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வெளியில வர்றான். களத்துக்கு வருவதற்கு உனக்கு இவ்வளவு பெரிய கோழைத்தனமா இருக்கிற நீ எப்படி இந்த நாட்டினுடைய பிரச்சனை, ஓம் பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியலையே? உன்னைய பார்க்க வந்தவன் உன் கட்சிக்காரனை பாதுகாக்கவே உன்னால முடியும். இந்த நாட்டு மக்களை நீ எப்படி பாதுகாப்பாய்? உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது? உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? உனக்கு என்ன அறிவு இருக்கிறது? உனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? நாங்க கேட்போம்ல எல்லாரும்.
அதனால விஜய்க்கு வந்து அரசியல் தெரியவில்லை. நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா பாட்டு பாடுற, நல்லா சினிமாவில் உனக்கு மார்க்கெட் இருக்கு, நீ நல்ல சம்பளம் வாங்குற, இதுதான் உனக்கான தொழில். அரசியலை கற்றுக்கொண்டு வர வேண்டும், அல்லது வந்தாது கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அரசியல் தெரியவில்லை சொல்றேன்னா ஆதவர்ஜன் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு வந்து சூழ்ச்சி தெரியல, நீங்க பண்ற மாதிரி அந்த சூட்சமம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏங்க கள்ள லாட்டரியில வந்து பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்த ஒரு குடும்பத்திலே இருந்து ஒருவன் வருகிறான், அவனுக்கு சூது தெரியலைன்னா லாட்டரியே ஒரு உலகத்தின் மாபெரும் சூதுங்க. ஆதவர்ஜனாவுக்கு சூது தெரியலைன்னு சொன்னா உலகத்துல எவனாவது ஒத்துக்குவானா? விஜய் அவர்களுக்கு உங்களை மாதிரி சூழ்ச்சில நாங்க வந்து விஜய்க்கு சூது தெரியலைன்னு நாங்க சொல்லல, அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை. 6வது அறிவு மங்களாக இருக்கிறது. ஒரு சினிமா நடிகனா இருக்கிறவன் வெயில்ல நடக்க விட மாட்டான், ஒருத்தன் கூட பிடிப்பான். ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல இருப்பாரு, எல்லாரும் வெயில்ல வேலை செய்வான், லேபர்ஸ் பூரா லைட்மேன்ல இருந்து எல்லாரும். ஒருத்தன் கொடை பிடிப்பான், ஒருத்தன் ஜூஸ் கொடுப்பான், ஒருத்தன் ஷூ மாட்டி விடுவான், ஒருத்தன் சட்டை மாட்டி விடுவான். அவ்வளவு சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு ரேஷன் கடையில் வந்து டயத்துக்கு அரிசி போட்டாங்கிறாங்கிற பிரச்சனை தெரியுமா? ஒயிட் போர்டு பஸ் எப்போ வரும்னு காத்திருக்கிறவனோட கஷ்டம் தெரியுமா? நாட்டு மக்களோட பிரச்சனைகள் தெரியுமா? ஏதாவது பசி தெரியுமா? வருத்தம் தெரியுமா? என்ன தெரியும் விஜய்க்கு? நாங்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களினுடைய நிலை என்னன்னு தெரியுமா? சாலை வசதி இல்லாத கிராமங்களை பற்றி தெரியுமா? அரசியலுக்கு வருவதற்கு என்னங்க தகுதி? காந்தி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பிய போது காந்தியடிகளினுடைய குருநாதராக இருந்த கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, இந்தியாவின் கடைக்கோடி கிராமங்கள் மொத்தத்திற்கு நீ பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணம் வந்து நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகக்கூடாது, உயர் ரக சொகுசுல போகக்கூடாது, அன்ரிசர்வ்ல போகணும். மக்களோட மக்களாக நெரிசல்ல பயணிக்கணும். அவர்கள் படுகிற துன்பங்களிலே இருந்து, அவர்கள் படுகிற இயலாமையிலே இருந்து, அவர்களுடைய கண்ணீரில் இருந்து நீ அரசியலை தொடங்கினால் நீ அரசியலே வெல்வாய். நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தேனா உனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாரு. சாமானிய மக்களினுடைய துயரம் தெரிஞ்சா தாங்க அரசியல் பண்ண முடியும். கிளைக்கழக செயலாளருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல. இந்த கட்சிக்காரன் எப்படி இருக்காங்க, தாவேக்காரன்னா, ஐயா நெரிசல் மரணத்துக்கு நான் காரணம் இல்லை, கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாரு. ஐயா அவனை பிடிச்சி வச்சுக்க, என்னை விட்டுருக்காங்கிறாரு. இந்த லட்சணத்தில் கட்சி நடத்துகிறாங்க. இந்த கட்சி வழங்குமா? கட்சிக்காரனை காப்பாற்றணும்லங்க பொதுச் செயலாளர். கட்சிக்காரனை காட்டி கொடுக்குறான், எல்லா பேரும் ஒளிஞ்சிக்கிட்டான் போய். இவன் சொல்கிறான் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆள போகிறோம். எப்படி ஆளுவ நான் கேட்குறேன். 234 தொகுதியில் உன்னால் வேட்பாளர் போட முடியுமா? வேட்பாளர்களுக்கான எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. உனக்கு பூத் ஏஜென்டே கிடையாது. கட்சி எப்படி நடத்துறேனே தெரியாது. அறிவார்ந்த குழு வேண்டாமா? என்ன கொள்கை திட்டம் இருக்கிறது? திமுகவை உருவாக்கின தலைவர் அறிஞர் அண்ணா வந்து எங்க தலைவருங்கிற, அதிமுக உருவாக்கின எம்ஜிஆர் எங்க தலைவருங்கிற. உனக்கு சுயமாக அறிவு வேணாமா? உனக்கு சொந்தமா ஒரு கொள்கை வேணாமா? உனக்கு என்ன தனித்தன்மை இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. நானும் 67 வந்து அண்ணா வந்ததை போல 77 எம்ஜிஆர் வந்ததை போல. எம்ஜிஆர் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? 1952 அண்ணா திமுகவிலே வந்து சேர்க்கிறார். 1952 திமுகவில் வந்து சேர்றாரு. பேரறிஞர் தலைமையில், அண்ணா தலைமையில் வந்து எம்ஜிஆர் சேர்றாரு. 72 20 ஆண்டு காலம் திமுக உழைச்சிருக்கிறாரு. அவருக்கு அரசியல் தெரியும். 72 கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தீவிரமாக தனி கட்சி தொடங்கி நடத்தி இருக்கிறாரு. 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர ஒன்னே மாதிரி ஜனநாயக ஷூட்டிங் கேப்லாம் 6 மாசம் கேப்லாம் சிஎம் ஆயிடுறதுக்குலாம் அவர் வரல. அவர் உழைத்து இருக்கிறார். தாவேகா சொல்லுச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. பனையூர் பங்களா இருக்கிற தெருப்பக்கம் யாராவது ஒருத்தர் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கேன் போனானா ஒத்தால் போயிருப்பானா யாராவது? ஏன் போகலை யாருமே? தமிழ்நாட்டில் 400 கட்சி இருக்கு, பதிவு செய்யப்பட்ட கட்சிகளே 200 கட்சி இருக்கு. ஏன் ஒரு கட்சி கூட போகல? ஒரு ஜான் பாண்டியன் கட்சி போச்சா, கிருஷ்ணசாமி கட்சி போச்சா, சாதாரண சிறிய கட்சிகளாவது போச்சா? யாருமே போலையா? ஏன்? ஏன்னா நீ ஆட்சிக்கும் வரமாட்ட, அதிகாரத்துக்கும் வரமாட்ட. இலை போடுற இடத்துல தானே சோறு போடுவேன், விருந்து வைக்கிற இடத்துக்கு தானே எல்லாரும் போவேன். விருந்து இப்போ நான் இருக்கேன், நான் இன்னைக்கு விரதங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்கினா எப்படி வருவீங்க? உனக்கு நீனே ஜோறு சாப்பிட மாட்டேன், நான் எப்படி வர்றது? அவருமே கூட்டணி எனக்கு தேவையில்லை, நான் தனித்தனா நிற்பேன். அவருக்கு யாருமே இல்லைங்க. ஆனா இப்ப ரீசெண்டா அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அதாவது ஒரு சினிமா நடிகன் கூட்டம் கூட்டினா வந்தா கூட்டம் வருதுல்ல, அந்த கூட்டத்தை அதிமுக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி கூப்பிடுறாரு. ஏற்கனவே சங்கமம் படத்துல நடிச்ச விந்தியா தானே கட்சியினுடைய கொள்கை அறிவிச்சாளர் அதிமுகல. எதுக்கு விந்தியாவை கூப்பிட்டாங்க கட்சியில? சங்கமம் படத்துல நல்லா டான்ஸ் ஆடிச்சு தானே கூப்பிட்டாங்க. அப்ப அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு தானே கூப்பிட்டாங்க. அது மாதிரி விஜய் இந்தியாவை கூப்பிட்ட மாதிரி விஜயை கூப்பிடுறாங்க.
அதுக்கா சார் பிள்ளையார் சொல்லி வேற என்னத்த பிள்ளையார் சொல்லிய போட்டாங்க? அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா அவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிந்து சென்று விட்டார்கள். ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு, இபிஎஸ்க்கு எதிராக டிடிவி தினகரன் தனியாக போர்க்கொடி தூக்குறாரு. இவரை முதலமைச்சராக 33வது இடத்துல இருந்த இவரை முதலிடத்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சராகிய சசிகலா வந்து தனியாக இருக்காங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பேசிய செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறாரு. அவங்க கட்சி பஞ்சாயத்தே அவங்களால தீர்க்க முடியல. ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும். அதிமுக ஒரு செதறு தாங்க, பிறக்கி திங்கிறதுக்கு பிஜேபி வர்றேன். செதறு தாங்க உடைக்கிற இடத்துல பிறக்கி திம்பாங்கல்ல சில பேர், அது மாதிரி அரசியலில் வந்து பிறக்கி திங்கிற இடத்துல தான் இருக்கான், பொறுக்கி திங்கிற இடத்துல தான் பாஜக இருக்கான். அதனால வந்து அவர்கள் வெளில போவதில்லை. ஆனா தாமிக வந்து காங்கிரஸை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு துக்கம் கேட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்காரங்க வந்து 41 நெல்சன் மரணம் நடந்ததுக்கு ராகுல் காந்தி அவருக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக ஃபோன் பண்ணி பேசினாரு. துக்கம் கேட்கறதுனாலேயே அவங்க வீட்டில் சம்பந்தம் பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒரு நாள் வந்து துக்கம் கேட்பது வேறு, கூட்டணி வேறு. இந்தியா கூட்டணியினுடைய முகமாக, தென்னிந்தியாவின் முகமாக ஸ்டாலின் இருக்கிறார். இந்தியா கூட்டணியை உடைத்து கொண்டு விஜய்கிட்ட வர்ற அளவுக்கு காங்கிரஸ் வந்து கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க திமுகவில். அது ஒரு வலிமையான இடத்துல இருக்கிறது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற இடத்துல இருக்காங்க. அதனால 40க்கு 40 ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பறி கொடுத்து விட்டு டெபாசிட் வாங்குவாரா மாட்டாரான்னு தெரியாத விஜய் பின்னாடி போவதற்கு காங்கிரஸ்காரன் யாரும் இழிச்சாங்க கிடையாது. அவங்க பழம் திண்டு கொட்ட போட்டவங்க, பல கால அரசியலை பார்த்தவர்கள். அவர்கள் ஒரு நாளும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து தாவேகா மேல விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு ஆதவஜனம் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த சிவப்பு அப்புறம் கருப்பு அந்த சைக்கிள்லேயே போய் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச எங்க தலைவருக்கா இவ்வளவு விமர்சனம்? அவர் அன்னைக்கு சைக்கிள் ஓட்டாம இருந்திருந்தாருன்னா, அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டாம இருந்தா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாருன்னு சொல்ல வர்றாரா? அப்ப விஜயோட ஒத்த ஓட்டுல தான் திமுக ஜெயிச்சுச்சா? திமுக கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்கானே. இவர் ஒத்தாள் சைக்கிள் ஓட்டிட்டு போனதால தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரா? அப்ப ஸ்டாலின் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த சைக்கிளை வாங்கி அவர் ஓட்டணுமா? அப்ப இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது முட்டாள்தனமா இல்லையா? இவர் போய் சொன்னாராம், இவர்கிட்ட போய் அவர் வாக்கு கேட்டார். அவர் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கானா? அஜித்துக்கு ரசிகர் இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர் இல்லையா? வேற நடிகர்களுக்குலாம் ரசிகர் இல்லையா? இப்படித்தான் உலக நாயகன் சொன்னார். நான் கட்சி ஆரம்பித்தோன்னா உலகமே என் பக்கம் திரும்பி இருந்தார். முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள், முதலமைச்சர் ஆன பின்பு முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள்னு கமலஹாசனை கேட்டாங்க. ஏன்னா பேப்பரில் தான் போடுவேன்னாரு. கடைசியில் அவரால் எம்எல்ஏவே ஆக முடியலையே. சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் தோற்று போயிட்டாரு. அது மாதிரி வந்து விஜயும் எம்எல்ஏ ஆக முடியாது. கடைசியில் திமுக தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் கரூர் சம்பந்தமான அந்த வழக்கில் ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பிள்ளையார்பட்டி அந்த கோயிலில் வச்சு வந்து பூஜை மாதிரி பண்ணியிருக்காரு சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல வேண்டியதை எல்லாம் பிள்ளையார்பட்டியில் போய் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கடவுளை தவிர காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத நெருக்கடியிலே தாவேகா இருக்கிறது. கடவுள் தான் அவர்களை காப்பாற்றுறாங்க. இது புதுசா இருக்கு, அந்த வழக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஆவணங்களை. ஆமா, ஜட்ஜுக்கு பதிலாக வந்து பிள்ளையார்பட்டியில இருந்து விநாயகரை தீர்ப்பு சொல்வார் என்று நம்பி இருக்கிறாரு. பின்னணி ஏதாச்சும் இருக்கும்? அதுக்கு நம்ம பின்னணியில பிஜேபி இருக்கிறது. இது பின்னணியில பிள்ளையார்பட்டியில போனதன் மூலமாக நாங்கள் இந்துத்துவாவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், பிஜேபி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பிள்ளையார்பட்டிக்கு போனாரா பிஜேபிக்கு போனாரா என்பது காலம்தான் சொல்லுது. பொறுத்து.